NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2025 டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், அதாவது டிஏ போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன்ஸ், அதில் சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின்ஸ் அந்த சப்ஜெக்டுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ், அதாவது இந்த சப்ஜெக்ட்ஸுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ், ஃபார்முலாஸ், அதை பற்றி ஃபுல்லாக லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதில் பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். சரியா? பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பார்ட் 2ல வந்து டிசி மிஷின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்ட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸில் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சர்க்யூட் தியரியில் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 10 மார்க் எதிர்பார்க்கலாம், 10 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரியா? டிசி மிஷின்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த சப்ஜெக்ட்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இந்த பார்ட் 1 வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணீங்கன்னா இந்த 10 கொஸ்டின்ஸ்ல உள்ள ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ 1 by 1 பார்க்கலாம். சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி சர்க்யூட் தியரி படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணீங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த டிஸ்கஷன்ல ஃபுல்லாவே அந்த சிலபஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். சரியா? இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுல உள்ள பாயிண்ட்ஸ் தான் நம்ம பேச போறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சப் டாபிக்னா கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதுல கரண்ட் I is equal to Q by T. கரண்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் per டைம். I is equal to Q by T. Qங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு சார்ஜ். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் E is equal to 1.6 × 10⁻−19 கூலும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இங்கே T இங்கே சொல்லப்பட்டது வந்து செகண்ட்ஸ். ஒரு செகண்ட்ஸில் எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட், அதுதான் கரண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதான் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க. சரியா? இதில் Tங்கிறது செகண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா I கொடுத்துருக்காங்க, T கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Q கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓம்ஸ்லாங்கிறது என்ன அப்படின்னா ஓம்ஸ்ல வந்து டிஃபைன் பண்றது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ரிலேஷன்ஸ். V is directly proportional to I, அதாவது V is equal to IR. இதுதான் ஓம்ஸ்லோட ஃபார்முலா. ஒரு சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் இருக்கு அப்படின்னா இல்ல Vங்கிறது என்னன்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ், Iங்கிறது கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி ரெசிஸ்டன்ஸ். சரியா? ஸோ இந்த ஒரு சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுல R பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் உள்ள பொட்டன்ஷியல் எடுத்தோம்னா V1 - V2. ஏன்னா இந்த சைடில் V1 இருக்கு, இந்த சைடில் V2 இருக்கு. அப்போ அக்ராஸ் டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ V1 - V2 தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் உள்ள வோல்டேஜ். ஸோ V1 - V2. கரண்ட் ஃப்ளோ த்ரூ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா IR. ஸோ இதான் ஃபார்முலா. இது இன்னொரு சர்க்யூட்ஸ் நம்ம பேரலல் சர்க்யூட்ஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃப்ளோ கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா I1 கரண்ட் மேலேருந்து டவுன்வர்ட்ல ஃப்ளோ இருக்கு, I2 கரண்ட் வந்து பாட்டம்ல இருந்து டாப்புக்கு ஃப்ளோ இருக்கு. ஸோ இப்போ V is equal என்ன வரும் அப்படின்னா I1 - I2 × R. புரிஞ்சுக்க முடியுதா? இந்த பிரான்ச்ல ஃப்ளோ கரண்ட் வந்து I1 - I2. கிளியர். ஓகே. அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாங்கிறது என்னன்னா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட். ஒரு ஜங்ஷன்ல வந்து எவ்வளவு கரண்ட் இன்கமிங் கரண்ட் வருது அதை சம் பண்ணணும், எவ்வளவு கரண்ட் அவுட்கோயிங் கரண்ட் போதா சம் பண்ணணும், ஈக்குவேட் பண்ணா நமக்கு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா கிடைச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சர்க்யூட்ஸ்க்கு நீங்க கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே வரும். சரியா? அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாங்கிறது என்னன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் அரவுண்ட் லூப் இஸ் ஈக்குவல் டு 0. ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்யூட் கொடுக்குறேன். எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து சிம்பிளா ஒரு சர்க்யூட் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது எதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல வச்சு வரும், இல்லை வோல்டேஜ்ல வச்சு வரும். ஸோ அதனால வந்து இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ல வோல்டேஜ்ல தெரிஞ்சுக்கோங்க. சரி, சிம்பிள் சர்க்யூட்ஸ் வச்சு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இல்லை V1 V2 V3 நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன செய்யறது அப்படின்னா KVL அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொலாரிட்டி மார்க் பண்ணணும். இந்த இதில் வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன்ஸ் அசியூம் பண்ணுறோம், அந்த டைரக்ஷனில் தான் நம்ம பொலாரிட்டி மார்க் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து கரண்ட் எப்போவுமே என்ட்ரு ஆகிறது ப்ளஸ்னு எடுத்துக்கணும், லீவ் ஆகிறது நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ KVL அப்ளை பண்ணுறேன். KVL அப்ளை பண்ணும்போது கரண்ட் என்டர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் போச்சுன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் எடுத்துக்கலாம், கரண்ட் என்டர்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் போச்சுன்னா பாசிட்டிவ் வோல்டேஜ் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே V3ல பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ட்ரு ஆகிறது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது. ஸோ இப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதான் வோல்டேஜ்லோட பேசிக்ஸ். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் இது ஏசி சர்க்யூட்ஸ்ல கேட்பாங்க. சிலபஸ்ல இண்டக்டர் கெப்பாசிட்டர்னு சொல்லலை, பட் ஏசி சர்க்யூட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால இண்டக்டர் கெப்பாசிட்டர் அதில் கவர் ஆகும்.
சிலபஸில் இல்லையே அப்படின்னு சொல்லி இதை விட வேண்டாம். ஏன்னா ஏசி சர்க்யூட்ஸ்னு வரும்போது இண்டக்டர் கெப்பாசிட்டர்ஸ் வந்து கான்செப்ட் அதில் வரும். சரி, ரொம்ப சிம்பிளாக இண்டக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறோம். கெப்பாசிட்டர் இண்டக்டர் ரெண்டாக பிரிக்கிறோம். வோல்டேஜ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா V is equal to 1/c இன்டகரல் ஆஃப் IDT. சார்ஜ் இனிஷியல் டைம் ஃபைனல் டைம் சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகும். அதனால தான் V is equal to 1/c இன்டகரல் ஆஃப் IDTன்னு போடுறோம் கெப்பாசிட்டரில். இண்டக்டரில் பார்த்தீங்கன்னா V is equal to LED di/dt. அப்போசிட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இண்டக்டர். ஓகே, அடுத்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் CV², இண்டக்டரில் பார்த்தீங்கன்னா ஆஃப் LI². ஸோ இந்த ஃபார்மஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் RC சர்க்யூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டவு ஈக்குவல் RC. டைம் கான்ஸ்டன்ட் ஃபார் RL சர்க்யூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டவு ஈக்குவல் L/R. ஓகேவா? அடுத்து வோல்டேஜ் கரண்ட் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டரில் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ், இண்டக்டரில் கரண்ட் லேக்ஸ் வோல்டேஜ் by 90 degree. இது ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸ். ஸோ கொஸ்டினில் இருக்கலாம் ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு போட்டு கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் இன் ஃபேஸா, லேக்ஸா, லீடா, நன் ஆஃப் த போ அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி இண்டக்டர் கரண்ட் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ் போட்டு லேக் by 90 degree, லீட் by 90 degree, இன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ முக்கியமானது. அடுத்து டிரான்சிட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் ஆக்ட் ஷார்ட். கெப்பாசிட்டருக்கு அடுத்த டைமில் நம்ம கெப்பாசிட்டர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் இல்லை ஓப்பன் பண்ணுறோம். அந்த டைமில் அந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். இண்டக்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் சார்ஜ் பை பொட்டன்ஷியல். இந்த ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை பொட்டன்ஷியல். ஒரு கெப்பாசிட்டரில் ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அதில் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்மா என்னன்னா சார்ஜ் பை பொட்டன்ஷியல். அதான் ஃபார்மா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து வோல்டேஜ் டிவிஷன் ரூல், கரண்ட் டிவிஷன் ரூல். இது தெரிஞ்சுக்கோங்க. வோல்டேஜ் டிவிஷன் ரூல்ங்கிறது என்னன்னா voltage across a resistance equal to total voltage into this branch resistance by sum of the resistance. ஃபார்முலா சரியா? ஒரு சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிறேன். மூணுமே சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ தான் டிவைட் ஆகும். வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகுது. இப்போ நான் V1 கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? V1 is equal to total voltage. Total voltage V, that branch resistance. இந்த V1க்கு அக்ராஸ் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இந்த R1, சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1, R2, R3. இந்த மாதிரி கிடைக்கும் ஃபார்முலா. அதே மாதிரி கரண்ட் டிவிஷன் ரூலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரண்ட் டிவிஷன் ரூல் என்ன அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ த்ரூ ஏ ரெசிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by that branch resistance, it will be 1 by R equivalent. For example, ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிறேன். பேரல் சர்க்யூட்ஸ் எடுத்துக்கிறேன். பேரல் தான் கரண்ட் டிவைட் ஆகும். டோட்டல் கரண்ட் இஸ் கிவன். நான் I1, I2, I3 ஏதாவது ஒரு பேராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ I1 கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோமே. என்ன ஒரு I1 is equal to டோட்டல் கரண்ட் I. அந்த பிரான்ச்சில் போடுற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1. ஸோ 1 by R1, it will be 1 by R equivalent. சரி, 1 by R equivalent என்ன வரும்? 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நினச்சிடும் அந்த பிரான்ச்சில் போட்ட கரண்ட் கிடச்சிடும். இதே மாதிரி I2 வழி கண்டுபிடிக்கலாம். I2 என்ன வரும்? I into 1 by R2 divided by 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 கிடைக்கும். சரியா? இதுதான் கரண்ட் டிவிஷன் ரூல். இது தெரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அதுக்கப்புறம் சீரியஸ் பேரலல் சர்க்யூட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு சீரியஸ் சர்க்யூட்ஸ் இருக்குது. 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 2 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்தால் ஆட் பண்ணிடணும். இதே 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாக இருக்குது. 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் பண்ணிடணும். அந்த வேலையும் டபுள் ஆட் பண்ணும்போது டபுள் தான் கிடைக்கும். ஓகே, அடுத்து 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது. R1, R2 வந்து பேரலாக இருக்குது. நீங்கள் இந்த டேட்டா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. RT1 is equal to R1 into R2 by R1 plus R2. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? அடுத்து 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்குது. அப்போ என்ன ஆகணும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஹாஃப் ஆகும். இங்கே டபுள் ஆகுது சீரியஸில், இங்கே வந்து ஹாஃப் ஆகும். சரியா? ஒரு எக்ஸாம்பிள், இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரல் பேப்பர் 1ல் வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? நல்லா கவனிங்க. ரொம்ப பார்த்தோன்னே இதை ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 6 ohm 2 பேரல் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது. அப்போ டோட்டல் வேல்யூ என்ன ஆஃப் ஆகும்? அப்போ என்னோட டோட்டல் வேல்யூ 3 கிடைக்குமா? அடுத்து இங்கே 4 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? டோட்டல் வேல்யூ 2 ஹாஃப் ஆகுது. 2 ஆயிருதா? இங்கே 3, இங்கே 2. அடுத்து இங்கே 2 பேரலாக இருக்குது. அப்போ 1 ஹாஃப் வந்து 1. ஸோ இப்போ 1 2 3 அப்போ என்ன வரும்? 3 சீரிஸ். இந்த 1 ohms, இந்த 2 ohms, 3 ohms 3 சீரிஸ். அப்போ என்ன வரும்? ஆட் பண்ணிடணும். இப்போ 6 ohm கிடைக்கும். ஆப்ஷன் சி வந்து சரி. இது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மா யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலா டோட்டல் வேல்யூ ஹாஃப். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான். ஓகே, அடுத்து சீரியஸ் பேரலல் சர்க்யூட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சீரியஸ் பேரலல் சர்க்யூட்ஸ் இருக்குது. நம்ம எப்படி வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். இந்த லோட்லேருந்து கரண்ட் வரைக்குமே அசியூம் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க. இந்த லோட்லேருந்து கரண்ட் வரைக்குமே அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இதில் எது பேரலல்? இந்த R4, R5, R3 பேரலா அப்படி எடுத்தீங்கன்னா தப்பு. இங்கேருந்து நீங்கள் ரிடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பாயிரும். எங்கேருந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே டிவைடோட கரண்ட் வந்து எதை பொறுத்திருக்கும்? இந்த எல்லாத்தையும் பொறுத்திருக்கும்.
இந்த எல்லாத்தையும் பொறுத்து இந்த டிவைடட் பை கரண்ட் இருக்கும். ஸோ the whole branch is parallel with R4. புரிஞ்சுக்க முடியுதா? R3 மட்டும் R4க்கு parallel கிடையாது. ஏன்னா இந்த கரண்ட் டிவைட் ஆகுறது இது எல்லாத்தையும் பொறுத்து டிவைட் இருக்கு. ஸோ அப்போ whole is parallel with R4. அடுத்து இங்க வருவோம். இந்த கரண்ட் எப்படி டிவைட் ஆகுது? R1 R2 இங்க டிவைட் ஆகுறது, இது டிவைட் ஆகுறது R1 மட்டும் தான் பொறுத்து இருக்கு, இது டிவைட் R2 மட்டும் தான் பொறுத்து இருக்கு. ஸோ R1 R2 parallel. அப்போ இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் R1 R2 parallel, R1 R2 parallel யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.5 கிடைக்கும். சரி, அப்போ என்னோட காம்பினேஷன்ஸ் வந்து 2.5. அப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி மாறுமா? 2.5 அடுத்து 2.5 இங்க கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு சீரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? ஆட் பண்ணால் 5 ohms வச்சிரும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவல் சர்வீஸ் எப்படி மாறும்? இந்த மாதிரி மாறும். இப்போ இந்த ரெண்டு பேரலல், ஏன்னா இங்கே கரண்ட் டிவைட் ஆகுது. ஸோ பேரலல். அப்போ ஏதோ ரெண்டு ஈக்குவல் ரெசன்ஸ் பேரலல், இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ரெண்டு ஈக்குவல் ரெசன்ஸ் பேரலாக இருந்ததுன்னா டோட்டல் வேல்யூ ஹாஃப் ஆகும். ஸோ வேல்யூ வந்து 2.5. நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு ஈக்குவல் ரெசன்ஸ் பேரலல், அப்போ டோட்டல் ரெசன்ஸ் ஹாஃப். இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சீரியஸ் பேரலல் சர்க்யூட்ஸ்க்கு வந்து லோடுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ரிடக்ஷன்ஸ் வரணும். சரியா? கரண்ட் ஃப்ளோக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ரிடக்ஷன்ஸ் வரணும். அப்போ தான் சரியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து மெஷ் அனலைசிஸ். மெஷ் அனலைசிஸில் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் மெஷ் அனலைசிஸ் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு சர்க்யூட்ஸ் கொடுத்து நீங்கள் கரண்ட் வோல்டேஜ் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எது யூஸ் பண்ணுறது, மெஷ் யூஸ் பண்ணுவா, நோட் அனலைசிஸ் பண்ணுவா, உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அங்கே வந்து எந்த ஒரு கரண்ட் சோர்ஸுமே இல்லாமல் இருந்தது, வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷ் அனலைசிஸ் யூஸ் பண்ணுங்கள். அது ஈஸியாக இருக்கும். சரியா? இதே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நோட் அனலைசிஸ்க்கு போயிருங்க. அதான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், இந்த சர்க்யூட்ஸில் வந்து கரண்ட் சோர்ஸே இல்லை, வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போ நீங்கள் டேரெக்டாக மெஷ் அனலைசிஸ் போயிருங்க. ஸோ இந்த ஐ கண்டுபிடிக்கணும். இது I1 எடுத்துக்கோங்க, இந்த லூப் I2 எடுத்துக்கோங்க. I1 I, இந்த I2 வந்து I1. சரி, டைரக்ஷனை பார்த்துக்கோங்க. ஓகே, கேவிஎல் அப்ளை பண்ணுறேங்க. இந்த லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ணுங்க, இந்த லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும், சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு வழி கிடச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து மெஷ் அனலைசிஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பிளானர் நெட்வொர்க். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரங்களில் இதில் கொஸ்டின்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். மெஷ் அனலைசிஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பிளானர் நெட்வொர்க். ஓகேவா? அடுத்து இதில் நம்பர் ஆஃப் லூப்ஸ், நம்பர் ஆஃப் பிரான்ச், நம்பர் ஆஃப் நோடுக்குள்ள ரிலேஷன்ஸ். L is equal to B minus N plus 1. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. Lங்கிறது நம்பர் ஆஃப் லூப்ஸ், Pங்கிறது நம்பர் ஆஃப் பிரான்ச், Nங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஒரு சர்க்யூட்ஸில் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் பிரான்ச் இருக்குது, இத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது, அப்போ எத்தனை லூப்ஸ் இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நோட் அனலைசிஸ். நோட் அனலைசிஸ் படி கரண்ட் சோர்ஸ் இருந்தால் நீங்கள் நோட் அனலைசிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரி, நோட் அனலைசிஸ் கான்செப்ட், மெஷ் அனலைசிஸ் கான்செப்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கான வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஏன் அந்த மெஷ் அனலைசிஸ், நோட் அனலைசிஸ் கான்செப்ட் வந்து இங்கே சொன்னேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும், நம்ம இந்த முக்கியமான பாயிண்ட் சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரியலைன்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். சரி, இந்த 2 கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். அதெல்லாம் ரெண்டையும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 2 சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணி இதையும் நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மெஷ் அனலைசிஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோட் அனலைசிஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் நோட் அனலைசிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட். இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால நோட் அனலைசிஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, பட் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் போகாதீங்க. ஏன்னா இந்த கான்செப்டில் வந்து சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, குட். அடுத்து சூப்பர் பொசிஷன் தேரும். இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, பட் இந்த பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இதில் தெரியணும். சூப்பர் பொசிஷன் தேரம் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லீனியர் சர்க்யூட்ஸ், இது தெரியணும். அதுக்கப்புறம் சூப்பர் பொசிஷன் என்ன அப்படின்னா, மல்டிபிள் சோர்ஸ் இருக்குது, அதோட ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ். ஒவ்வொரு சோர்ஸு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். இதுதான் தேரமே. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்யூட்டில் வந்து 3 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, நம்ம கரண்ட் ஃப்ளோ லோடு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒவ்வொரு சோர்ஸ், மற்ற சோர்ஸ்லாம் என்ன பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிடணும். பண்ணி ஒவ்வொரு சோர்ஸ்லேயே கரண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, சம் பண்ணிங்க அப்படின்னா கிடைச்சிடும். ஓகே, அடுத்து பவர் கால்குலேஷன்ஸ்க்கு வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. சூப்பர் பொசிஷன் தேர்வு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கரண்ட் வேல்யூ காமிச்சிக்கலாம், வோல்டேஜ் வேல்யூ காமிச்சிக்கலாம், பட் பவர் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் பொசிஷன் நாட் அப்ளிகபிள் ஃபார் கால்குலேஷன் ஆஃப் பவர். ஓகே, அடுத்து தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸ். சிம்பிளாக ஒரு சர்க்யூட்ஸ் கொடுத்து தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னங்க கேட்கலாம். ஸோ இது சிம்பிளான சர்க்யூட்ஸ். இப்போ தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் காமிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சோர்ஸை ஃபுல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணணும். அப்போ வோல்டேஜ் சோர்ஸை ஃபுல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணி விட்டுறணும். வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணிங்கன்னா அதோட 0 ஆயிரும். கரண்ட் சோர்ஸ் ஃபுல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணி விட்டு அதோட வேல்யூ 0 ஆயிரும். சரியா? அடுத்து லோடு ஓப்பன் பண்ணிடணும். இந்த லோடு ஓப்பன் பண்ணி அதுக்கு பேரலாக என்ன ரெசிஸ்டன்ஸ் அதான் காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் மாறிடும். நீங்கள் லோடு எடுத்துட்டீங்க,
இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணிட்டீங்க, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணிட்டீங்க, இது ஓப்பன் பண்ணிட்டீங்க. இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிருது, உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இந்த பிரான்ச்சில் கரண்டே இருக்காது. ஸோ எடுத்து விட்டுருலாம். சரியா? இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிடலாம். நெட்வொர்க் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், சீரியஸ் பேரலல் காம்பினேஷன்ஸ் தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் காமிச்சிடலாம். ஓகே, இதுதான் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து இன்னொரு பாயிண்ட், நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரான்ச்சோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஓம்ஸ்னு அர்த்தம். நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட பிரான்ச்சோட ரெசிஸ்டன்ஸ் 0. இப்போ 0 10 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இது சீரிஸ். இந்த ஷார்ட் பண்ணக்கூடிய பிரான்ச் இது 0 ஓம்ஸ், இந்த 0 ஓம்ஸும் 10 ஓம்ஸும் சீரிஸ். அப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு 10 தான் கிடைக்கும். சரியா? இது நீங்கள் பேரலாக ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 0 ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா பேரல் 0 ஓம்ஸ், அப்போ 0 ஓம்ஸ் இல்லை 10 ஓம்ஸ் நீங்கள் பேரல் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் வேல்யூ 0 கிடைக்கும். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் அதோடைய வேல்யூ 0 ஓம்ஸ். ஓகேவா? அடுத்து தெவெனின்ஸ் டு நார்டன் சர்க்யூட்ஸ் கன்வர்ஷன்ஸ், அதாவது சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், வோல்டேஜ்லேருந்து கரண்ட் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெவெனின் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அதுக்கு சீரியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது நார்டன் சர்க்யூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ், அதுக்கு பேரலாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சரி, அந்த தெவெனின் சர்க்யூட்ஸ் உள்ள ரெசிஸ்டன்ஸை வந்து தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நார்டன் சர்க்யூட்ஸ் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சரி, ரெண்டுக்கும் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், கரண்ட் இஸ் ஈக்குவல் வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், அதான் ஃபார்முலா. இங்கே நார்டன்ஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு தெவெனின்ஸ் வோல்டேஜ் பை தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் இஸ் ஈக்குவல் வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சரியா? தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸும் நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸும் சேம். இது மாற்றி நார்டன் சர்க்யூட்ஸ் கொடுத்து தெவெனின்ஸ் சர்க்யூட்ஸ் காமிக்க சொன்னாங்கன்னா ஈஸியாக காமிச்சிக்கலாம். விபிடி வந்து என்ன வரும், தெவெனின்ஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நார்டன்ஸ் கரண்ட் இன்டூ நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இதான் வோல்டேஜ் டு கரண்ட் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓகேவா? அடுத்து தெவெனின்ஸ் வோல்டேஜ் கால்குலேஷன்ஸ். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, மெஷ் அனாலிசிஸ் நோட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இந்த இதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்க போறீங்க. அதுதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தெவெனின் சர்க்யூட்ஸ் தான். இந்த தெவெனின் சர்க்யூட்ஸில் எந்த கண்டிஷன்ஸில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அப்படின்னா RTH is equal to RL. கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டாங்கன்னா RTH is equal to RL. இந்த RTH வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ RL வேல்யூ கண்டுபிடிக்கணும். RTH is equal to RL இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். சரியா? அமௌண்ட் ஆஃப் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்டாங்கன்னா Pmax is equal to VTK square by 4RTH. தெவெனின்ஸ் வோல்டேஜ் ஸ்கொயர் பை 4RTH. இது அமௌண்ட் ஆஃப் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இதில் ஒரு இம்பிடன்ஸ் நெட்வொர்க்காக இருந்ததுன்னா கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ZL, இந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் ZL is equal to இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் RS minus JXS. இந்த கண்டிஷன்ஸில் தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். Pmax வந்து சேம். சரியா? VTK square by 4RS. இதுதான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ஸ். என்ன பண்ணுறேன், ஒரு நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் உள்ள இருக்கிறது வந்து ஸ்டார், அவுட்டரில் வந்து டெல்டா இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து RA, RB, RCன்னு எடுத்துக்கிறேன். டெல்டாவோட ரெசிஸ்டன்ஸ் RX, RO, RZன்னு எடுத்துக்கிறேன். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன்ஸ்க்கு டெல்டா கண்டுபிடிக்கனால என்ன செய்யணும், RA into RB. அதுதான் ஆரோ போட்டிருக்கேன். RA into RB, அடுத்து RB into RC, அடுத்து RC into RE. இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது உங்களால். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரோ போட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டே மல்டிப்ளை ப்ளஸ் அடுத்து இந்த ரெண்டே மல்டிப்ளை அடுத்து இந்த ரெண்டே மல்டிப்ளை எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். சரியா? அடுத்து RX கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு பார்க்கணும். ஆப்போசிட்டில் இருக்குது RC. ஸோ RC போட்டுருச்சு. இது RY கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, RE. சரியா? அடுத்து RZ கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, RB. அதான் ஃபார்முலா. அடுத்து டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாங்கிறது RX, RO, RZ. நான் என்ன கண்டுபிடிக்கணும், RA, RB, RC கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படின்னா இந்த RAல பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கு எதெல்லாம் கண்டாயிருக்கு, RXும் RZும் கண்டாயிருக்கு. இந்த RAல வந்து RXும் RZும் கண்டாயிருக்கு. எதெல்லாம் கண்டாயிருக்கோ அது அவனுடைய ப்ராடக்ட் RX, RZ டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் RX + RY + RZ. ஓகேவா? அடுத்து RBயில் பாருங்க, RBயில் எது கண்டாயிருக்கு, RXும் RYயும். RX, RY டிவைட் பை RX + RY + RZ. இது RCயில் பார்த்தீங்கன்னா RYயும் RZ. அந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே. ஃபேஸ் அண்ட் லைன் வோல்டேஜ் ரிலேஷன்ஸ். ஸ்டார் நெட்வொர்க்கு பார்த்தீங்கன்னா VL is equal to √3 ஃபேஸ், டெல்டாவுக்கு பார்த்தீங்கன்னா VL is equal to V ஃபேஸ், ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா IL is equal to I ஃபேஸ், டெல்டாக்கு வந்து IL is equal to √3 ஃபேஸ். இந்த ரிலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். சரியா? அதுக்கப்புறம் AC சர்க்யூட்ஸில் பேசிக்காக உள்ள பாயிண்ட்ஸ். ரெக்டாங்கிள் டு போலார் கன்வர்ஷன்ஸ். இந்த X + JYங்கிறது ரெக்டாங்கிள் ஃபார்முலா, R ஆங்கிள் தீட்டா வந்து போலார் ஃபார்முலா. இது தெரிஞ்சுக்கணும். R is equal to √(x² + y²), θ is equal to tan−5/x.
இது ஆர் தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. அந்த ஃபார்மும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் ஜே ஒமேகா எல், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1/j ஒமேகா சி. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா -j/ஒமேகா சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா 1/j இஸ் ஈக்குவல் டு -j. ஓகே. அடுத்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியும் லீனியர் ஃப்ரீக்வன்சிக்கும் ரிலேஷன்ஸ், ஒமேகா இஸ் ஈக்குவல் 2/f. இது ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, எஃப்ங்கிறது லீனியர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அடுத்து இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள், இதை வச்சுக்கோங்க. இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் ZRX இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஸ். சரியா? Z is equal to root of R² plus X² வரும். Z is equal to root of R² plus X². Xங்கிறது ரியாக்டன்ஸ், Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், Zங்கிறது இம்பிடன்ஸ். இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் இருந்து நம்ம X எப்படி எழுதலாம்? X is equal to Z sin π எழுதலாம். sin π is equal to வரும். sin π is equal to எதிர்பக்கம் பை கர்ணம். sin θ is equal to எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ எதிர்பக்கம் வந்து X, கர்ணம் வந்து Z. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து cos π R is equal to Z cos π எழுதலாம். ஏன்னா cos π is equal to அடுத்த பக்கம் பை கர்ணம். அடுத்த பக்கம்ங்கிறது R, கர்ணம்ங்கிறது Z. அடுத்த பக்கம் பை ஹைபாட்னியூஸ், அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பவர் ஃபார்முலா, ஒரு டிசி சர்க்யூட்டாக இருந்தது அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட் எடுத்துக்கலாம். இல்லை P is equal to I²R, ஏன்னா வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு V is equal to IR. ஸோ அதை போட்டோம்னா நமக்கு பவர் இஸ் ஈக்குவல் I² கிடைக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை P is equal to V² யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு இல்லை இதனால யூஸ் பண்ணிக்கலாம். கிவன் டேட்டா பொறுத்து வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்லை கரண்ட் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வோல்டேஜும் கரண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏசி பவர், சிங்கிள் பேஸ் ஏசி பவரில் பார்த்தீங்கன்னா ரியல் பவர் அப்படின்னா VI cos π, ரியாக்டிவ் பவர் VI sin π. இது காம்ப்ளெக்ஸ் பவர் VI. இது வந்து பவர் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. இங்கே இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் சொல்கிற மாதிரி இங்கே வந்து பவர் ட்ரையாங்கிள். சரியா? இது 3 ஃபேஸ் ஏசி பவர் எடுத்துட்டோம்னா ரியல் பவர் இஸ் ஈக்குவல் √3 VLIL cos π, தட் இஸ் ஈக்குவல் டு 3 × V ஃபேஸ் I ஃபேஸ் cos π. இது ஸ்டார் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி இதே ஃபார்முலா தான், டெல்டா நெட்வொர்க்காக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான். சரி, குழப்பிடக்கூடாது. சரியா? அடுத்து Q இஸ் ஈக்குவல் ரியாக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு √3 VLIL sin π இஸ் ஈக்குவல் டு 3 × V ஃபேஸ் I ஃபேஸ் sin π அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான ஃபார்முலா பவர் ஃபேக்டருக்கு. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்தும் பவர் ஃபேக்டர் எப்படி எழுதலாம் அப்படின்னா cos π இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து cos π R/Z எடுத்துக்கலாம். R/Z எப்படி எழுதலாம்? √R² plus X² எடுத்துக்கலாம். இப்போ R வேல்யூ X வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம cos வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அடுத்து இல்லை பவர் வேல்யூ தெரியும், எப்படி பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது? இதுல இருந்து cos π இஸ் ஈக்குவல் டு P/S, ரியல் பவர் பை காம்ப்ளெக்ஸ் பவர். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்து ரெசோனன்ஸ். இந்த கம்பேரிசன்ஸ் ரொம்ப முக்கியம். ரெசோனன்ஸ்ல இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சீரியஸ் ரெசோனன்ஸ், பேரலல் ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா சேம் ரெண்டுக்குமே. சரியா? இம்பிடன்ஸ் பாருங்க, ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து கரண்ட் மினிமமாக இருக்கும், இம்பிடன்ஸ் மினிமமாக இருக்கும். சீரியஸ் சர்க்யூட்ஸ்ல இம்பிடன்ஸ் வந்து கரண்ட் மினிமமாக இருக்கும் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல. ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல பேரலல்ல பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் வேல்யூ மேக்ஸிமம். சரியா? அடுத்து கரண்ட் பாருங்க, கரண்ட்டுக்கும் இம்பிடன்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இம்பிடன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கரண்ட் மேக்ஸிமம் இருக்கும். ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல, சீரியஸ் ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல, சீரியஸ் சர்க்யூட்ஸ்ல கரண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இதே பேரலல் சர்க்யூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல கரண்ட் வந்து மினிமம் இருக்கும். அடுத்து குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா பாத்துங்க. குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலா என்ன? Q is equal to ஒமேகா R × L/R. இதே இது பேரலல் சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர் வந்து R / ஒமேகா R × L. குழப்பிடக்கூடாது, ரெண்டே மட்டும் குழப்பிடக்கூடாது. சரியா? சீரியஸ் சர்க்யூட்ஸ் குவாலிட்டி ஃபேக்டர் வேற, பேரலல் சர்க்யூட்ஸ் குவாலிட்டி ஃபேக்டர் வேற. அடுத்து ரிலேஷன்ஸ், குவாலிட்டி ஃபேக்டர் பேண்ட்விட்த், ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ரிலேஷன்ஸ். Q is equal to சீரியஸ் RLC சர்க்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா Q is equal to FR / பேண்ட்விட்த். இது பேரலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இன்வெர்ஸ். சரியா? அந்த சர்க்யூட்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஃபார்முலா மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அடுத்து லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரிலேஷன்ஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ எழுதிக்கலாம். ஓகே. அடுத்து வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஸ். I max, சீரியஸ் ரெசோனன்ஸ், சீரியஸ் சர்க்யூட்ஸில் வந்து கரண்ட் மேக்ஸிமம் இருக்கும். கரண்ட் மேக்ஸிமம் இருக்கிறதுனால I max = V/R ன்னு சொல்கிறோம். இது பேரலல் கரண்ட் மினிமமாக இருக்கும், I = V/R. பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி தான், ரெண்டு பக்கமும் யூனிட்டி தான். சரியா? அது குவாலிட்டி ஃபேக்டருக்கும் டேமிங் ரேஷியோக்கும் ரிலேஷன்ஸ் வந்து சேம் ரெண்டுக்குமே, Q = 1/2. அடுத்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி ரிலேஷனும் சேம் தான். ஓகே. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கம்பேரிசன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம், கடைசி டாபிக். ஃபர்ஸ்ட் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா L = N∅/I. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஃப்ளக்ஸ், அடுத்து கரண்ட். டாட் ரூல் என்ன சொல்லலாம் அப்படின்னா கரண்ட் எண்டர்ஸ் ஆர் லீவ்ஸ். இப்போ ரெண்டு காயில் இருக்கு, ரெண்டு காயிலையும் கரண்ட் வந்து டாட் டெர்மினல் என்டர் ஆகுது இல்லை லீவ் ஆகுது அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ரெண்டுலேயுமே டாட் இருக்கு, அந்த டாட்டில் வந்து கரண்ட் வந்து என்டர் ஆகணும், அப்படி இல்லை ரெண்டுலேயுமே லீவ் ஆகணும். அப்படி இருந்ததுன்னா வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு காயிலில் டாட் டெர்மினல் கரண்ட் என்டர் ஆகிட்டு
இன்னொரு காயிலில் டாட் டெர்மினல் கரண்ட் லீவ் ஆச்சு அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கும். இதுதான் டாட் ரூல். அது வந்து டோட்டல் இண்டக்டன்ஸ் சீரிஸ் ஏடிங் சர்க்யூட்டாக இருந்ததுன்னா என்ன வரும்? L ஈக்குவலன்ட் வந்து இந்த மாதிரி அடிஷன்ஸில் இருக்கும். ஏடிங் சர்க்யூட்ஸ்ங்கிறது என்னன்னா ரெண்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து பாசிட்டிவ், ரெண்டு காயிலும் சேம் டாட் டெர்மினல் கரண்ட் என்டர் ஆகும். அப்படின்னா லீவில் கரண்ட் வந்து லீவ் ஆகும், டாட் டெர்மினல் கரண்ட் லீவ் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஏடி. ஒன்றில் வந்து டாட் டெர்மினல் என்டர் ஆகும், இன்னொன்றில் டாட் டெர்மினல் ஆப்போசிஷனில் இருந்ததுன்னா அது வந்து ஆப்போசிஷன். ஃப்ளக்ஸ் வந்து ஆப்போசிஷனாக இருக்கும், அதனால் ஆப்போசிஷன் சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டு இண்டக்டன்ஸ் இந்த அப்போசிஷனில் சீரியஸாக இருந்தது அப்படின்னா ரெண்டு காயில் ரெண்டுமே சீரியஸாக இருக்குது, அப்போசிஷனில் இருந்ததுன்னா டோட்டல் இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து L1 + L2 - 2M வரும். சரியா? இது பேரலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காயில் இருக்குது, ரெண்டு காயில் பேரலில் இருக்குது. பட் ஏடிங்கில் இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா L1 + L2 - M², மைனஸில் வருது. சரியா? இது அப்போசிஷனில் இருந்ததுன்னா கீழே வந்து ப்ளஸ், மேலே எப்போவுமே மைனஸ் தான், ரெண்டுலேயுமே கீழே வந்து ப்ளஸ் ஆயிடும் அப்போசிஷனில் இருக்கும்போது. இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் K = M. M is mutual inductance by √ of L1 × L2 செல்ஃப் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க, ரெண்டு காயோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரியா? ஸோ நம்ம இந்த சர்க்யூட் தியரியில் உள்ள முக்கியமான ஃபார்முலாஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியாச்சு. இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். பார்ட் 2 அடுத்து சீக்கிரத்தில் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணி நைட்டே வந்து பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். அந்த பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் டிசி மிஷின்ஸ் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்கும். சரியா? அதில் ஒரு 15 மார்க் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்சைமானிக் சென்டரில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் சப்ஜெக்ட்ஸ் அதுக்கான PDF புக் கொடுத்துருக்கோம். ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் சுவிட்சிகர் அதுக்கான புக்ஸ் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த 3க்கும் புக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம், நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு புக்கும் 100 பேஜஸ் தான் வரும். நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த ஒரு நாள் டைம் இருக்குது, அந்த ஒரு நாளில் நீங்கள் உட்காந்து ஃபுல் டைமாக நீங்கள் அந்த கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் உங்களால் கேதர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். நீங்கள் அந்த புக் வாங்காத நண்பர்கள் அந்த புக் வாங்கிக்கோங்க, வாங்கி அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. இந்த நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனையும் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ எக்ஸாமினேஷன்ஸில் கரெக்டாக நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.